அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ VSEPR தியரி, இணைதிறன் கூட்டு இரட்டை எலக்ட்ரான்கள் விலக்குதல் கொள்கை என்றால் என்ன? இந்த இணைதிறன் கூட்டில் இருக்கக்கூடிய இரட்டை எலக்ட்ரான்கள் ஒன்றை ஒன்று விலக்குவதன் காரணமாக மூலக்கூறுக்கு எந்த விதமான ஒரு வடிவத்தை கொடுக்குது? அப்போ அந்த மூலக்கூறுகளுக்குள்ள அந்த அணுக்களுக்கு இடையே உள்ள அந்த பிணைப்பு கோணம் எப்படி மாறுது? இது சார்பாக போட்டித் தேர்வுக்கு எத்தகைய கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம். இப்போ பாருங்கள், ரெண்டு அணு. இந்த ரெண்டு அணு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால், ஒன்று சேரும்போது பிணைப்பு உருவாகும். இந்த பிணைப்பு தான் என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டால் வேதி பிணைப்பு அப்படின்னு சொல்கிறோம். அப்படி உருவாகும்போது அந்த அணுக்களுக்கு இடையே எலக்ட்ரான்களை பங்கிட்டு கொண்டு பிணைப்பு உருவானா அந்த பிணைப்பை நம்ம சகப்பிணைப்பு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மீத்தேன் மூலக்கூறில் எப்படி சகப்பிணைப்பு உருவாகுது அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். மீத்தேன் மூலக்கூறில் ஃபஸ்ட்டு கார்பன் எடுத்திருக்கேன். இந்த கார்பனுடைய இணைதிறன் கூட்டில் 4 எலக்ட்ரான் இருக்குது. அதே மாதிரி ஹைட்ரஜன் எடுக்கிறேன். ஹைட்ரஜனுடைய இணைதிறன் கூட்டில் 1 எலக்ட்ரான் இருக்குது. பிணைப்பு உருவாகும்போது எண்ம விதிப்படி 8 எலக்ட்ரான் வேணும். இப்போ பாருங்கள், இந்த 4 ஹைட்ரஜனும் கார்பனோட பிணைப்பை உருவாக்குது. இப்போ பாருங்கள், கார்பனுக்கு 2, 4, 6, 8 எலக்ட்ரான். எண்ம விதிப்படி கார்பனுக்கு 8 எலக்ட்ரான் ஆயிடுச்சு. ஹைட்ரஜனுக்கு டியூப்லெட் விதி, அதுபடி 2 எலக்ட்ரான் இருந்தாலே போதுமானது. ஹைட்ரஜனுக்கு பாருங்கள், இந்த ஹைட்ரஜனுக்கு 2 எலக்ட்ரான், இங்கே 2 எலக்ட்ரான், இந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரான், இந்த ஹைட்ரஜனா 2 எலக்ட்ரான். ஸோ மீத்தேன் மூலக்கூறு உருவாயிருச்சு. இந்த மீத்தேன் மூலக்கூறு எப்படி எலக்ட்ரான் இருக்குது, எங்கே அணுக்கள் இருக்குது அப்படிங்கிறத லூயிஸ் புள்ளி வாய்ப்பாடின் மூலம் என்ன செய்கிறாரு அப்படின்னா விளக்குறாரு. அதுக்கு பேர் லூயிஸின் புள்ளி அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ மீத்தேன் மூலக்கூறு மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். கார்பனுக்கு இணைதிறன் கூட்டில் 4 எலக்ட்ரான், ஹைட்ரஜனுக்கு 1 எலக்ட்ரான், 4 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ மொத்தம் 4 எலக்ட்ரான் கூட்டினா மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் வருது? 8 எலக்ட்ரான் வரும். ஃபஸ்ட்டு கார்பன் அணுவை எடுத்துக்கிறணும். கார்பன் அணுவை சுற்றி 4 ஹைட்ரஜன் அணுவை போடணும். இப்போ பிணைப்பு உருவாக்குங்க. ஒவ்வொரு பிணைப்புக்கும் 2 எலக்ட்ரான், 8 எலக்ட்ரான் வந்துருச்சு அப்படின்னு பாருங்கள். 2, 4, 6, 8 எலக்ட்ரான் வந்துருச்சு. அப்போ மீத்தேன் மூலக்கூறுடைய லூயிஸுடைய அமைப்பு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானத்தை என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் பிணைப்பு எலக்ட்ரான், பாண்ட் பேர் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 4 பிணைப்பு எலக்ட்ரான்கள் இருக்குது. இந்த பிணைப்பு எலக்ட்ரானுக்கு இடையே என்ன செய்ய அப்படின்னா ஒரு விலக்கு விசை செயல்படும். இதுக்கும் இடையில் ஒரு விலக்கு விசை செயல்படும். இப்படி 4 பிணைப்பு எலக்ட்ரானுக்களுக்கும் என்ன செய்ய அப்படின்னு கேட்டால் ஒன்றுக்கொன்று விலக்கு விசை செயல்படுறதுனால மூலக்கூறுகளில் அந்த 4 ஹைட்ரஜனும் ஒன்றை ஒன்று விலகி எவ்வளோ தூரத்தில் இருக்க முடியுமோ அவ்வளோ தூரத்தில் சம தூரத்துக்கு வந்துடுது. இதனால் மீத்தேன் மூலக்கூறுக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவம் கிடைக்கிது. அது என்ன வடிவம் அப்படின்னு பார்க்கும்போது நான்முகி வடிவத்தில் இருக்குது. இப்படி நான்முகி வடிவத்தில் உருவாயிருச்சு இல்லையா? அப்போவே என்ன செஞ்சிருது அப்படின்னு கேட்டால் ஒரு பிணைப்பு கோணமும் உருவாயிருது. ஏன்னா ஒவ்வொரு ஹைட்ரஜனும் ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் போகிறதுனால என்ன செஞ்சிருது அப்படின்னு கேட்டால் பிணைப்பு கோணம் உருவாகுது. அப்படி பிணைப்பு கோணம் உருவாகும்போது இந்த கார்பனுக்கும் இடையில் உள்ள பிணைப்பு கோணம் எவ்வளவு அப்படின்னு கேட்டால் 109.5 டிகிரி அல்லது 109 டிகிரி 28 மினிட் இப்படி சொல்லலாம். அப்போ பிணைப்பு கோணம்னா என்ன? பாண்ட் ஆங்கிள் இஸ் டிஃபைன்ட் அஸ் எ ஆங்கிள் பிட்வீன் தி 2 பாண்ட்ஸ். 2 பிணைப்புகளுக்கு இடையே உள்ள கோணத்தை தான் பிணைப்பு கோணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிணைப்பு கோணத்தை டிகிரியில் குறிப்பிடுறோம். எப்படி அளக்குறோம் அப்படின்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் மெத்தடில் நம்ம பிணைப்பு கோணத்தை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டால் அளக்குறோம். சரி, இப்போ அம்மோனியா மூலக்கூறு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? NH3, நைட்ரஜனுக்கு 5 எலக்ட்ரான், 3 ஹைட்ரஜன் இருக்குது, மொத்தம் 8 எலக்ட்ரான். அப்போ என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு நைட்ரஜனை போடணும்.
அதுக்கப்புறம் அதனை சுற்றி 3 ஹைட்ரஜன் போடுறோம். பிணைப்பை உருவாக்குங்க. ஒவ்வொரு பிணைப்புக்கும் 2 எலக்ட்ரான் போடுங்க. மொத்தம் 2 4 6 எலக்ட்ரான். மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்? 8 எலக்ட்ரான் இருக்கணும். 6 எலக்ட்ரான். மிச்சம் 2 எலக்ட்ரான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் இங்கே தனியாக போடணும். அந்த எலக்ட்ரானத்தை என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் தனித்த எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். இதை பிணைப்பு எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். இதைத்தான் நம்ம VSEPRன்னு சொன்னோம். அதாவது இணைதிறன் கூட்டில் இருக்கக்கூடிய இரட்டை எலக்ட்ரான்கள் ஒன்றையொன்று விளக்குவதன் காரணமாக மூலக்கூறுக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவம் வருது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த தனித்த எலக்ட்ரான் இந்த பிணைப்பு எலக்ட்ரானை விளக்குது. அதே நேரத்தில் பிணைப்பு எலக்ட்ரானும் விளக்கு விசையும் செயல்படுது. அப்போ இங்கே தனித்த எலக்ட்ரான் விளக்கு விசை, பிணைப்பு எலக்ட்ரான் விளக்கு விசைன்னு 2 விதமான விளக்கு விசை செயல்படுது. இதில் எது அதிகம் அப்படின்னா தனித்த எலக்ட்ரான் விளக்கு விசை, அதாவது லோன் பேர் ரிப்பல்ஷன் இஸ் கிரேட்டர் தென் பான் பேர் ரிப்பல்ஷன். அதாவது தனித்த இரட்டை விளக்கு விசை பிணைப்பு இரட்டை விளக்கு விசையை விட அதிகமாக இருக்கிறதுனால இந்த தனித்த இரட்டை எலக்ட்ரான் பிணைப்பு இரட்டானை நல்லா விளக்கும். அதே நேரத்தில் பிணைப்பு இரட்டை ஒன்றுக்கொன்று என்ன செய்ய முடியும் விளக்கு விசை வரனால கிட்டவும் போகாமல் எத்தனை டிகிரியில் இருக்கும் அப்படின்னு கேட்டால் 107 டிகிரியில் இருக்கும். என்ன ஷேப் வருது அப்படின்னா பிரமிடு ஷேப்பில் வருது. பாருங்கள் அந்த மூலக்கூறை. இங்கே லோன் பேர் எலக்ட்ரான் இருக்குது. இந்த லோன் பேர் எலக்ட்ரான் பான் பேர் எலக்ட்ரானை விளக்குது. அப்படி விளக்கம் அடைகிறதுனால என்ன செஞ்சிருது பிரமிடு ஷேப், இப்படி பிரமிடு ஷேப்புக்கு என்ன செஞ்சிருது அப்படின்னு கேட்டால் வந்துடுது. சரி, இப்போ நீர் மூலக்கூறு எப்படி உருவாகுது அப்படின்னு பார்ப்போம். H2O ஆக்சிஜனுக்கு 6 எலக்ட்ரான், 2 ஹைட்ரஜன் இருக்குது, மொத்தம் 8 எலக்ட்ரான். ஆக்சிஜனை என்ன செஞ்சுக்கிடுவோம் போட்டுக்கிடுவோம். அதுக்கு பக்கத்தில் 2 ஹைட்ரஜனை போட்டுக்கிடுவோம். பிணைப்பு உருவாக்குவோம். ஒவ்வொரு பிணைப்புக்கும் 2 எலக்ட்ரான் என்ன செய்வோம் போடுவோம். மிச்சம் 2 4 எலக்ட்ரான் போயிடுச்சு. மிச்சம் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 4 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ 4 எலக்ட்ரான் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு கேட்டால் இங்கே தனித்த எலக்ட்ரானாக இருக்கும். இங்கே தனித்த எலக்ட்ரான் 4 இருக்குது, பிணைப்பு எலக்ட்ரான் 4 இருக்குது. அதாவது 2 ஜோடி தனித்த எலக்ட்ரான்கள், 2 ஜோடி பிணைப்பு எலக்ட்ரான். இங்கே விளக்கு விசை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் தனித்த எலக்ட்ரான் விளக்கு விசையே இருக்கும், தனித்த எலக்ட்ரான் பிணைப்பு எலக்ட்ரான் விளக்கு விசையே இருக்கும், பிணைப்பு எலக்ட்ரான் விளக்கு விசை இருக்கும். அதாவது லோன் பேர் ரிப்பல்ஷன், லோன் பேர் பான் பேர் ரிப்பல்ஷன், பான் பேர் ரிப்பல்ஷன். இங்கே லோன் பேர் ரிப்பல்ஷன் வந்து ஹையாக இருக்கும். அதனால் இந்த தனித்த இரட்டை ஒன்றுக்கொன்று விளக்கமடைந்து அதிக இடத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்டு பிணைப்பை என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால் இன்னும் தள்ளுது. அதனால் மூலக்கூறு என்ன செஞ்சிருது அப்படின்னு கேட்டால் வி வடிவம், அதாவது பென் ஷேப்புக்கு என்ன செஞ்சிருது வந்துடுது. இப்போ நீர் மூலக்கூறுடைய வடிவத்தை பாருங்கள். இங்கே தனித்த இரட்டை விளக்கு விசை, தனித்த இரட்டை பிணைப்பு விளக்கு விசை, பிணைப்பு இரட்டை விளக்கு விசைன்னு 3 விதமான விளக்கு விசை செயல்படுது. சரி, இப்போ 3 மூலக்கூறையும் நம்ம பார்ப்போம். இதில் பான் பேர் ரிப்பல்ஷன் மட்டும்தான் இருந்துச்சு. இங்கே லோன் பான் பேர் ரிப்பல்ஷன் இருந்துச்சு. அது மாதிரி பான் பேர் ரிப்பல்ஷன் இருந்துச்சு. இங்கே லோன் பேர் ரிப்பல்ஷன், லோன் பேர் பான் பேர் ரிப்பல்ஷன், பான் பேர் ரிப்பல்ஷன் 3 விதமான விளக்கு விசை செயல்பட்டுச்சு. அந்த 3 விளக்கு விசையில் எது அதிகம்? லோன் பேர் ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும். அதை விட லோன் பான் பேர் ரிப்பல்ஷன் கம்மியாக இருக்கும். அதை விட பான் பேர் ரிப்பல்ஷன் இருக்கும். இதை நம்ம VSEPR ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த VSEPR டேபிளோட கம்பேர் பண்ணலாம். இது என்ன மூலக்கூறு அப்படின்னு பார்க்கும்போது AB4, அதாவது 4மே பான் பேர். இது AB3L டைப், ஏன்னா 3 பான் பேர் 1 லோன் பேர். இது AB2L2, 2 பான் பேர் 2 லோன் பேர். சரி, இப்போ இதை VSEPR டேபிளில் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் பார்த்தோம். ரெகுலர் ஜாமெண்ட்ரி டெட்ராஹெட்ரலாக இருக்கும். 1 லோன் பேர் வந்துச்சுன்னா ட்ரையகோனல் பிரமிடாக இருக்கும். 2 லோன் பேர் இருந்துச்சுன்னா பென்ட் ஷேப்புக்கு என்ன செஞ்சிடும் போயிடும். இதே மாதிரி மற்ற மூலக்கூறுகளும் இதே மாதிரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. பட் நம்ம அது மூலக்கூறு வடிவங்களாகவே பார்ப்போம். AB அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு லீனியர்
ஒரே லீனியர் ஷேப் தான், நேர்கோட்டு வடிவம் தான். ஸோ AB3 இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். AB3ல் பார்த்தீங்கன்னா மூலக்கூறு வந்து ரெகுலர் ஜாமெட்ரியில் 120 டிகிரி இருக்கும், 120 டிகிரி இருக்கும். இதில் ஏதாவது ஒரு லோன் பேர் வந்துச்சுன்னா, இது லோன் பேராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பாருங்கள் லோன் பேர், இது லோன் பேர் ஆகிடுச்சு. இப்போ இந்த லோன் பேர் என்ன செய்யும், பான் பேரை ரிப்பல் பண்ணும். அதனால் 120 டிகிரியை விட இதனுடைய டிகிரி வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா குறைச்சே இருக்கும். அது எவ்வளோ டிகிரி இருக்கும் அப்படிங்கிறது மூலக்கூறுவை பொறுத்தது, அதாவது மைய அணு எது இருக்குது, பக்க அணு எது இருக்குது அப்படிங்கிற மூலக்கூறுவை பொறுத்து தான் அந்த டிகிரியை நம்ம கரெக்டாக என்ன செய்ய முடியும் அப்படின்னா சொல்ல முடியும். இது AB3 டைப், இது AB2L டைப், 2 பான் பேர், ஒரு லோன் பேர். நெக்ஸ்ட்டு AB5 டைப். AB5 டைப்பில் பார்த்தீங்கன்னா 3 வந்து ஒரு பிளேனாரில் இருக்கும், அதாவது ஈக்குட்டோரியல் பொசிஷனில் பிளேனாரில் இருக்கும். 2 ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டினா அதுக்கு பெர்பெண்டிகுலராக ஆக்சியலில் இருக்கும். அப்போ இதனுடைய கோணம் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது 120 டிகிரி. இது ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது 180 டிகிரி, இது பார்க்கும்போது 90 டிகிரி. இந்த மாதிரி AB5 மூலக்கூறு இருக்கும். இதில் ஒரு லோன் பேர் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த லோன் பேர் எந்த பொசிஷனுக்கு போகும் அப்படின்னா இந்த 120 டிகிரியில் இருக்கக்கூடிய அந்த பிளேனாரில் இருக்குல்ல, இந்த பொசிஷனில் ஏதாவது ஒரு ஆட்டத்தில் தான் என்ன செய்ய முடியாதுன்னா லோன் பேர் வந்து உருவாகும். இப்போ சப்போஸ் இப்போ இங்கே லோன் பேர் வருதுன்னு வச்சுக்கிடுவோம், இந்த இடம் லோன் பேராக இருக்கும் வச்சுக்கிடுவோம். அப்போ இந்த மூலக்கூறு என்ன வடிவத்துக்கு மாறும் அப்படின்னு பாருங்கள், இந்த மாதிரி இது அப்படியே லேசாக சாய்ச்சிருக்கும். இப்போ இது ஒரு லோன் பேர் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எப்படி சொல்லுவோம், AB4L டைப், அதாவது 4 பான் பேர் இருக்குது, ஒரு லோன் பேர் இருக்குது. இதை பார்க்கும்போது பார்த்துங்க, இந்த பையங்க விளையாடுவாங்க இல்லை, இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் உட்காந்துருப்பாங்க, இங்கிட்டு சாய் இங்கிட்டு சாய், அதாவது சீசா போட்டிருக்கு இல்லையா, அந்த மாடலில் இருக்குது. இப்போ இதனுடைய கோணத்தை பார்த்தீங்கன்னா கரெக்டாக 180 டிகிரியில் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா லோன் பேர் வந்து ரிப்பல்ஷன் பண்ணுறதுனால இதனுடைய டிகிரி குறையும். அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிகிரியில் இருக்கும். ஸோ நம்ம மூலக்கூறு வரும்போது அந்த மூலக்கூறில் வச்சு நம்ம படிக்கலாம். சரி, இப்போ இன்னொரு லோன் பேர் வந்துச்சுன்னா, இதில் இன்னொரு லோன் பேர் வந்துச்சுன்னா இதே 120 டிகிரியில் அடுத்த இருக்கிறதா வச்சுக்கிடுவோமே, அப்போ என்ன ஷேப்புக்கு வரும் அப்படின்னு பாருங்கள். 2 லோன் பேர் ஆயிடுச்சு. அப்போ என்ன செஞ்சிருச்சு, மூலக்கூறு T ஷேப்புக்கு வந்துருச்சு. இது என்ன டைப்பு, AB3L2. அடுத்து 3 லோன் பேர் வந்துச்சுன்னா 3மே, அதாவது அந்த ஈக்குட்டோரியல் பொசிஷனில் இருக்க 3மே லோன் பேர் ஆயிரும், ஆக்சியல் பொசிஷன் மட்டும்தான் இருக்கும். பாருங்கள், ஈக்குட்டோரியலில் எல்லாமே லோன் பேர் ஆயிடுச்சு, ஆக்சியல் பொசிஷனில் மட்டும்தான் இருக்கும். அது 180 டிகிரி தான் இருக்கும் எந்த மூலக்கூறுவாக இருந்தாலும், ஏன்னா ஈக்குவலாக லோன் பேர் ரிப்பல்ஷன் இருக்கும். அப்போ 180 டிகிரியில் தான் இருக்கும். சரி, இப்போ அடுத்து AB6 மாடலை பார்ப்போம். AB6 மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா 4 ஆட்டம் பிளேனாரில் இருக்கும், 2 மட்டும் என்ன செய்யும் அப்படின்னா ஆக்சியல் பொசிஷனில் இருக்கும். அப்போ இதை பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது 90 டிகிரி இருக்கும். இதுலேயும் கிட்டத்தட்ட 4 இருக்கிறதுனால அதுவும் ஒரு 90 டிகிரியில் தான் இருக்கும். சரி, இப்போ இதில் லோன் பேர் வந்துச்சுன்னா ஈக்குட்டோரியல் பொசிஷனுக்கு போகாது, ஆக்சியல் பொசிஷன் தான் போகும். அப்போ இந்த இடத்துல லோன் பேர் வந்துச்சுன்னா என்ன செஞ்சுருக்கும், அடுத்து எப்படி ஸ்ட்ரக்சர் வருது அப்படின்னு பாருங்கள். ஸ்கொயர் பிரமிடு, இது ஸ்கொயராக இருக்குது, மேலே இந்த மாதிரி பிரமிடு ஷேப்புக்கு வருது. ஸோ ஸ்கொயர் பிரமிடு. இதை என்ன சொல்கிறோம், AB5L டைப். இப்போ 2 லோன் பேர் இருந்துச்சுன்னா அடுத்த லோன் பேர் எங்கே வரும், அதுவும் ஆக்சியல் பொசிஷன் தான் வரும். அப்போ 4மே ஸ்கொயர் பிளானர் ஷேப்புக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா வந்துடும். அடுத்தது பாருங்கள், 2 லோன் பேர் வந்துருச்சு, ஸ்கொயர் பிளானரில் தான் ஆட்டம்ஸ் வந்து இருக்கும். இது என்ன மாடல் அப்படின்னா AB4L2. அடுத்து லோன் பேர் வந்துச்சுன்னா தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். அடுத்த லோன் பேர் வந்து ஆக்சியலுக்கு போகாது, ஈக்குட்டோரியல் பொசிஷன் தான் 3 லோன் பேருமே இருக்கும். ஸோ ஆக்சியலில் 2, ஈக்குட்டோரியலில் 1 இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. 3மே என்ன செஞ்சிடும் அப்படி கேட்டினா ஈக்குட்டோரியல் பொசிஷனுக்கு வந்துடும். பாருங்கள், 3மே என்ன செஞ்சிருச்சு, இந்த 3 1 2 3 ஈக்குட்டோரியல் பொசிஷன் வந்துருச்சு. இங்கே 2 அப்படியே இருக்கும், ஒரு ஆட்டம் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால T ஷேப்புக்கு என்ன செஞ்சிருது வந்துடுது. இது என்ன டைப்பு, AB3L3. இப்போ 4 லோன் பேர் இருந்தால்
4 லோன் பேர் இருந்தால் 4 ஈக்குட்டோரியல் பொசிஷன் இருக்கு இல்லையா, இதுலேயுமே என்ன செஞ்சிடும் அப்படின்னு கேட்டால் 4 லோன் பேர் எலக்ட்ரான் வந்துடும். அப்போ ஸ்ட்ரைட்டாக மட்டும்தான் ஆக்சியல் பொசிஷனில் மட்டும்தான் இருக்கும். அப்போ லீனியர் ஷேப்புக்கு வந்துடும். பாருங்கள், இன்னொரு லோன் பேர் மிஸ் இருக்குது. 1 2 3 4 லோன் பேர் ஆயிரும். இது ஸ்ட்ரைட் பொசிஷனில் ஆக்சியலில் இருக்கும், 180 டிகிரியில் இருக்கும். இப்போ மூலக்கூறு VSEPR தியரியின் படி மூலக்கூறில் அந்த ஒன்று விளக்குதன் காரணமாக, அதாவது லோன் பேர் பான் பேர் விளக்குதன் காரணமாக மூலக்கூறுக்கு எப்படிலாம் வடிவம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ அதனுடைய மொத்த டேபிளை பார்த்துட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் கேள்விக்கு போயிடலாம். இதுதான் மொத்த டேபிள். இந்த டேபிளை பார்த்தோம் இல்லையா, அதை டேபிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கொஸ்டினுக்கு வந்து பதிலளிக்கிறது வந்து உங்களுக்கு எளிமையாக இருக்கும். இப்போ கேள்விக்கு போகலாமா? ஃபஸ்ட்டு கேள்வியே உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுதா? பாருங்கள், கீழ்கண்டவற்றில் சரியான வரிசையை தேர்ந்தெடு. ஏற்கனவே என்ன பார்த்தோம்? VSEPR தியரி படி லோன் பேர் ரிப்பல்சன் வந்து ஹையாக இருக்கும். அப்போ லோன் பேர் ரிப்பல்சன் ஹையர் தென் பான் பேர் ரிப்பல்சன் ஹையர் தென் த பான் பேர் ரிப்பல்சன். இதில் எங்கே இருக்குது பாருங்கள், லோன் பேர் ரிப்பல்சன் ஹையாக இருக்கும், அதை விட லோன் பான் பேர் ரிப்பல்சன் கம்மியாக இருக்கும், அதை விட பான் பேர் ரிப்பல்சன் கம்மியாக இருக்கும்னு பார்த்தோம். ஸோ ஏ வந்து கரெக்டாக இருக்குது. பி ஆப்ஷன் பாருங்கள், லோன் பேர் ரிப்பல்சன் அதுக்கப்புறம் பான் பேர் ரிப்பல்சன் வந்திருக்கு. ஸோ அப்போ பி வந்து தப்பு. சி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பான் பேர் ரிப்பல்சன் தான் ஹைன்னு சொல்கிறாங்க, அப்போ சியும் தப்பு. டியில் லோன் பான் பேர் ரிப்பல்சன் சொல்கிறாங்க, அப்போ டியும் தப்பு தான். அப்போ ஏ தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? பாருங்கள், கன்சிடர் தி ஃபாலோயிங் மாலிக்யூல்ஸ் CH4 NH3 H2O. which of the given statement is false? அதாவது CH4 இருக்குது, NH3 இருக்குது, H2Oன்னு 3 மூலக்கூறு இருக்குது. இந்த 3 மூலக்கூறை பற்றி உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கு. இந்த விளக்கத்தில் எது வந்து தப்பு அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? CH4ல் HCH பிணைப்பு கோணம் இப்போ தான் பார்த்தோம். எவ்வளவு? 109.5 டிகிரி. NH3ல் HNH உடைய பிணைப்பு கோணம் எவ்வளோ பார்த்தோம்? 109 டிகிரியிலேருந்து 107 டிகிரியாக குறையும் அப்படின்னு பார்த்தோம். H2Oவில் லோன் பேர் ரிப்பல்சன் இருக்கும் இல்லையா, அதனால் 109 டிகிரியிலேருந்து 107 டிகிரியாக குறைஞ்சி 107 டிகிரியை விட கொஞ்சமாக குறைஞ்சி 105 டிகிரிக்கு வந்துடும். அதாவது 104.5 டிகிரிக்கு வந்துடும். அடுத்து என்ன போட்டிருக்கு? இந்த பிணைப்பு கோணம் அனைத்தும் 90 டிகிரியை விட அதிகம். கரெக்டு தானே? CH4 உடைய பிணைப்பு கோணம், NH3 பிணைப்பு கோணம், நீருடைய பிணைப்பு கோணம் மூணுமே 90 டிகிரியை விட அதிகம். சரி, கரெக்டான பாயிண்ட் தான். அடுத்த பாயிண்ட், H2Oவில் HOH பிணைப்பு கோணம் எவ்வளவு? இந்த பக்கத்தில் இருக்குது. H2OH பிணைப்பு கோணம் 104.5 டிகிரி. CH4ல் HCH பிணைப்பு கோணம் 109.5 டிகிரி. பிணைப்பு கோணத்தை விட அதிகம், இதை விட இது அதிகம், இது தப்பு. அப்போ எது தவறானது தான் கேட்டிருக்கு. அப்போ இதுதான் தப்பாக இருக்குது. நம்ம அடுத்ததை பார்ப்போம். H2Oவில் HOH பிணைப்பு கோணம் 104.5 டிகிரி. NH3ல் NH பிணைப்பு கோணத்தை விட குறைவுன்னு சொல்லியிருக்கு. NH3ல் 107 டிகிரி. ஆமாம், இதை விட இது குறையாத்தான் இருக்குது. அப்போ இது ரைட்டு தான். அடுத்து பாருங்கள், CH4ல் HCH பிணைப்பு கோணம் 109.5 டிகிரி. NH3ல் NH பிணைப்பு கோணம் 107 டிகிரி. பிணைப்பு கோணத்தை விட அதிகம். ஆமாம், 107 விட 109 அதிகம். அப்போ மூணுமே நம்மளுக்கு சரியாக தான் இருக்குது. எது தான் தப்பாக இருக்குது? பி தான் தப்பாக இருக்குது. அப்போ பி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஒரு S ஆர்பிட்டாலும் ஒரு P ஆர்பிட்டாலும் மேற்பொருந்தும் போது இரு ஆர்பிட்டால்களுக்கு இடைப்பட்ட கோணம். அப்போ S ஆர்பிட்டால் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும் அப்படின்ட்டு. P ஆர்பிட்டால் உங்களுக்கு தெரியும், அது டம்பல் ஷேப்பில் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு படிச்சிருப்பீங்க. ஸோ P ஆர்பிட்டால் ஒரு டம்பல் ஷேப்பில். இப்போ இந்த 2 ஆர்பிட்டாலும் ஒன்றோட ஒன்று என்ன செய்ய முடியாதுன்னா இங்கே ஓவர்லாப் ஆகிருக்கு. அப்படி ஓவர்லாப் ஆனால் அதனுடைய மாலிகுலர் ஆக்சிஸில் தான் ஓவர்லாப் ஆகும். அப்படி ஓவர்லாப் ஆனால் எவ்வளோ டிகிரி இருக்கும்? 180 டிகிரி இருக்கும்
ஏன்னா 120 டிகிரி இது 120 டிகிரி 109 டிகிரி 120 டிகிரியெல்லாம் பார்த்திங்கன்னா அதனுடைய பிணைப்பு கோணம் 2 பிணைப்பு இருந்தால் தான். இது அப்படிலாம் சொல்லலை. 2 ஆர்பிட்டால் நேரடியாக மேற்பொருந்துனா எவ்வளோ கோணம் அப்படின்றதுக்கு 180 டிகிரி தான் ஆன்சர், சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். mx6 என்ற ஒழுங்கான எண்முகி மூலக்கூறில் 180 டிகிரி 180 டிகிரி உள்ள XMX பிணைப்புகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்கு. நம்ம mx6ன்னு கொடுத்துருக்கு, நம்ம AB6ன்னு நம்ம படித்தோம். எம்ங்கிறது மைய அணு, எக்ஸுங்கிறது பக்க அணு. இங்கே நான் ஏங்கிறது மைய அணுவா பிங்கிறத பக்க அணுவா நான் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ AB6 என்ன வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது AB6 மூலக்கூறை பாருங்கள். இது மைய அணு, மைய அணுவை சுற்றி 6 அணு என்ன செஞ்சுருக்கு, இணைஞ்சிருக்கு. ஸோ 4 ஆட்டம் வந்து பிளேனார்லேயும் 2 ஆட்டம் ஆக்சியல் பொசிஷன்லையும் அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ஆக்டாஹெட்ரல் ஷேப் எண்முகி வடிவத்தில் இருக்குது. இதில் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால் 180 டிகிரி, அதாவது XMXங்கிற பிணைப்பு கோணம், XMX பிணைப்பு கோணம் பார்த்திங்கன்னா இதுக்கும் இடையில் உள்ள டிகிரி 180 டிகிரியில் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இதுக்கும் பார்த்திங்கன்னா 90 டிகிரின்னு சொன்னோம். அவங்க அப்படி கேட்கும்போது 180 டிகிரியில் எத்தனை பிணைப்பு இருக்குதுன்னு தான் கேட்குறாங்க. அப்போ 180 டிகிரியில் இப்போ இதை எம்முன்னு இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோமே, இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோமே, இதை எம்முன்னு வச்சுக்கிட்டா இது 1 ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அடுத்து நம்ம வேறு பொசிஷனில் லைட்டாக சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், இது 1 இருக்குது, அடுத்து இது 1 இருக்குது. அப்போ மொத்தம் 3 பிணைப்பு தெரியுதுங்களா? அப்போ XMX அப்படின்னு பார்க்கும்போது 1 2 3 மொத்த பிணைப்பு 3 தான் இருக்குது. அப்போ எது ஆன்சரு? 3. டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கூற்று காரணம். கூற்று என்ன சொல்லியிருக்கு? COH பிணைப்பு கோணம் நான்முகியின் பிணைப்பு கோணத்தை விட குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. COH பிணைப்பு கோணம் நான்முகி, சரி. தனித்த இரட்டை விலைக்கு விசையின் காரணமாக அந்த பிணைப்பு கோணம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டால் பார்ப்போம். COHங்கிறது என்னது அப்படின்னா ஃபஸ்ட் நான்முகி அப்படிங்கிறத பார்ப்போம். நான்முகின்னா என்னது? டெட்ராஹெட்ரல் ஷேப்பில் இப்படி இருக்கணும். மீத்தேன் மூலக்கூறு பார்த்தோம் 109.5 டிகிரியில் இருந்துச்சு. நார்மல் டெட்ராஹெட்ரல் பாண்டாங்கள் அதுதான். அதை விட இது என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால் கொஞ்சோண்டு குறையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கார்பன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. நம்ம நீர் மூலக்கூறை பார்த்தோம். O இருந்துச்சு, இங்கே H இருந்துச்சு, இங்கே H இருந்துச்சு, 2 லோன் பேர் இருந்துச்சு. இதே நீர் மூலக்கூறுடைய வடிவம். அதுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் கார்பன் இருக்குது. கார்பன் தான் இங்கிட்ட மெத்தில் குரூப்போ எத்தில் குரூப்போ இங்கே இருக்கலாம். அப்போ பிணைப்பு கோணம் பார்த்திங்கன்னா இதுவும் இப்படி தான் இருக்கும். இப்போ இதனுடைய பிணைப்பு கோணம் பார்த்திங்கன்னா டெட்ராஹெட்ரல் பாண்டாங்களை விட குறையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது காரணம் என்ன? இந்த 2 லோன் பேர் விலக்கு விசை தான் காரணம். மூலக்கூறு நம்ம போட்டு பார்ப்போம். இதான் மூலக்கூறு வடிவம். இதனுடைய பிணைப்பு கோணம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா 108.9 டிகிரி. பாருங்கள், 109 டிகிரியை விட குறைவாக இருக்குது. காரணம் இதில் இருக்கக்கூடிய லோன் பேர் விலக்கு விசை தான் காரணம். அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி. இந்த காரணம் கூற்றுக்குரிய சரியான விளக்கம். பாருங்கள், கூற்று மற்றும் காரணம் சரி, காரணமானது கூற்றிற்கு சரியான விளக்கம். அப்போ ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆல் எஃப்எஸ்எஃப் ஆங்கிள் இன் SF4. SF4ல் அந்த FSF இதனுடைய அந்த பாண்ட் ஆங்கிள் கிரேட்டர் தென் 90 டிகிரி, 90 டிகிரியை விட அதிகமாக இருக்கும். லெஸ் தென் 180 டிகிரி, 180 டிகிரியை விட குறைவாக இருக்கும். அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லோன் பேர் ரிப்பல்சன் வீக்கர் தென் பாண்ட் பேர் ரிப்பல்சன். நீங்கள் கூற்ற விடுங்க, இப்போ காரணத்தை பாருங்கள். லோன் பேர் ரிப்பல்சன் இஸ் வீக்கர் தென் பாண்ட் பேர் ரிப்பல்சன். அப்படியா பார்த்தோம்? இல்லை, பாண்ட் பேர் ரிப்பல்சன் வீக்கர் தென் லோன் பேர் ரிப்பல்சன். இங்கே லோன் பேர் ரிப்பல்சன் தான் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு கேட்டால் வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ எப்படி பார்த்தாலும் காரணம் வந்து தப்பு, கூற்று எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். SF4ல்
SF4 மூலக்கூறையே 2 வடிவத்தில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதாவது இந்த பாண்டாங்கள் தெரியறது மாதிரி, அதே மாதிரி இந்த பாண்டாங்கள் தெரியறது மாதிரியும் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா காமிச்சிருக்கேன். நம்ம பாண்டாங்கள் பார்ப்போம். 90 டிகிரியை விட அதிகமாக இருக்கும், 180 டிகிரியை விட குறையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ மொத்த டிகிரியும் பார்ப்போம். இங்கே வந்து லோன் பேர் என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த லோன் பேர் பான் பேரை ரிப்பல் பண்ணோம். அப்போ பான் பேர் ரிப்பல் பண்ணும்போது இது 180 டிகிரியில் இருக்காது, அதை விட குறையாதே இருக்கும். கரெக்ட் தான். இன்னொரு கோணத்தில் பாருங்களேன், இந்த இப்படி திருப்பி வச்சு இந்த கோணத்தை பாருங்களேன், இதுக்கு இடையில் உள்ள இந்த பாண்டாங்கள் பார்த்தீங்கன்னா 111 டிகிரி. அதே மாதிரி இதுக்கு இடையில் உள்ள டிகிரி பார்த்துங்க அப்படின்னு கேட்டால் 90 டிகிரியை விட குறையாக இருக்கும். ஆனால் இங்கே 90 டிகிரியை விட அதிகமாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஆல் எஃப்எஸ் ஆஃப் பான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த கூற்று வந்து என்னது அப்படின்னு கேட்டால் தவறான கூற்று. அப்போ கூற்றும் தவறு, காரணமும் தவறு. கூற்று காரணம் ஆகிய இரண்டும் தவறு. டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நைட்ரஜன் மூலக்கூறு உருவாக எத்தனை எலக்ட்ரான் பங்கிடப்படுகிறது? ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். நம்ம நைட்ரஜன் மூலக்கூறு என்ன செஞ்சோம் அப்படின்னா எடுத்துக்கிடுவோம். நைட்ரஜனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 5 எலக்ட்ரான், 2 3 4 5 எலக்ட்ரான். அதே மாதிரி இன்னொரு நைட்ரஜன் எடுத்துக்கிடுவோம், அதுவும் 5 எலக்ட்ரான். நைட்ரஜன் மூலக்கூறு அப்படிங்கும்போது நைட்ரஜனும் நைட்ரஜன் சேர்ந்து N2 உருவாகணும். எண்ம விதிப்படி என்ன செய்யணும்னு கேட்டால், சகப்பிணைப்பு உருவாகும் போது எண்ம விதிப்படி 8 எலக்ட்ரான் கூட்டில் வந்து வரணும். அப்போ ரெண்டையும் என்ன செய்யணும்னு கேட்டால் கம்பைன் பண்ணுங்கள். ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த நைட்ரஜனுக்கு 2, இங்கே ஒரு 6 8 எலக்ட்ரான் ஆயிடுச்சு. இதிலேருந்து கம்பேர் பண்ணும்போது 8 எலக்ட்ரான் இருக்குது, அந்த பக்கத்துலேயும் 8 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ நைட்ரஜன் மூலக்கூறு உருவாக எத்தனை எலக்ட்ரான் பகிரப்படுகிறது? நடுவில் 6 எலக்ட்ரான். அப்போ ஏ தான் சரியான ஆன்சர். அப்போ VSEPR தியரின்னா என்ன? அதாவது இணைதிறன் கூட்டில் இரட்டை எலக்ட்ரான்கள் ஒன்றையொன்று விலக்குவதன் காரணமாக மூலக்கூறுக்கு எப்படி வடிவத்தை கொடுக்குது, அப்படி மூலக்கூறு வடிவம் கொடுக்கும்போது எப்படி கோணம் உருவாகுது அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேள்விகளை நீங்கள் எளிதில் என்ன செய்யலாம், எழுதலாம். நன்றி.